ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி நான் அரிசியும் பருப்பும் சாதம் தான் செய்யப்போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்ச ரெசிபி. இதுக்கு தேவையானது 2 கப் ரைஸு, 1/2 கப் துவரம்பருப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, காரப்பொடி, அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு சீரகமும் மேலே தட்டி போட, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல். கடுகு தாளிச்சாச்சு, வரமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிட்டு தக்காளி, மஞ்சப்பொடி, காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ ரைஸை சேர்த்துருங்க, பருப்பையும் சேர்த்துருங்க. 4 கப்ஸ் வாட்டர். தேவையான வாட்டர் சேர்த்து தேவையான சால்ட் சேர்த்து மூடி வச்சிடலாம். இது அரிசியும் பருப்பும் வேகணும். ஒரு 5 விசில்ஸ் நம்ம வைக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. வெயிட் போட்டாச்சு. ஒரு 5 விசில்ஸ் வரணும். சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் குக்கரை திறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நாம் இந்த மிளகு சீரகத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. தூவிட்டு மிளகு சீரகத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுட சுட ஒரு பொரியல், ஒரு வறுவல் இதோட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். இதுவும் அவர் செஞ்ச ரெசிபி. 2 ஸ்பூன் பால் விட்டு கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு. இது நல்லா வதங்கணும். சால்ட்டு சேர்த்துலாம். இந்த பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். இப்படியே வதங்கட்டும். அது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட அரிசி பருப்பு சாதமும் இது கூட அந்த பொரியலும் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியோட சூப்பராக இருக்குது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இது வெறும் கர்டு. இது அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் ஆலு ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். 1 நாள் 2 நாள் அப்படி கெட்டுப்படுது ஃப்ரெண்ட்ஸ். கவரில் போட்டு வச்சாலும் இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.